ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம 48 நாள் தவத்தில் இன்னைக்கு 3வது நாளில் ஸ்ரீ பாத வல்லபரோட அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தத்த பரம்பரையில் தத்தாத்திரேயரோட பரம்பரையில் முதல் அவதாரம் தோற்றுவித்தவர் தத்தாத்திரேயர். அவருக்கு அப்புறம் தோன்றியவர் தான் ஸ்ரீ பாத வல்லபர். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா. உங்களுக்கு குரு சரித்திர கதைகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம பெற இன்பம் எல்லாரும் அடையட்டும். இன்பமாக தானே உணர்றீங்க. அடுத்த வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது, பாராயணம், அதுதானே உங்களோட எண்ணம். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா குரு சரித்திரம் என்னென்ன செய்யுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கடந்த 2 நாட்களாக கேட்டுட்டு அடுத்த பதிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி, வாங்க போகலாம். சித்தமுனிவர் நாமதாரகன்ட்ட சொன்னார்ல, நம்ம நேற்று கேட்டோம்ல, என்ன கேட்டோம்? தத்தாத்திரேயரோட அவதாரத்தை பற்றி கேட்டோம்ல. நாமதாரகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நேரடியாக சித்தமுனிவரே அந்த தத்தாத்திரேயோட அவதாரம் சொல்கிறத கேட்டோன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த உணர்ச்சி பெருக்கில் அவர் என்ன பண்ணுறாரு, மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த அவதாரத்தை பற்றி சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன அவதாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் இவர் அடுத்த அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபர், குரு பரம்பரையில் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு அப்புறமா தத்தாத்திரேயரோட மறு அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபர் அவங்களோட அவதாரத்தை பற்றி சொல்ல போறாரு. நாமதாரகன்ட்ட சொல்றாரு, தர்மத்தையும் நல்லோர்களையும் காப்பாற்ற, தீமையையும் தீமைகளையும் ஒழிக்க, தீமையையும் தீயவர்களையும் ஒழிக்க பகவான் இந்த கலியுகத்தில் மானிட ரூபத்தில் அவதரித்தார். அப்படி அவர் செய்த ஒரு அவதாரத்தை பற்றி உன்னிடம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோதாவரி நதிக்கரையில் பீடாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அப்பளராஜா சுமதி என்ற கணவன் மனைவி வாழ்றாங்க. அவங்க 2 பேரும் தத்தாத்திரேயரோட மிக தீவிரமான பக்தர்கள், அதீத நம்பிக்கை உண்டு. அந்த அம்மையார், அதாவது அந்த சுமதிங்கிற பெண் தூய்மையான பத்தினி, பதிவிரதை. அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க, நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க. நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் நிறைய குழந்தைகள் இறந்தும் போயிட்டாங்க. 2 குழந்தைகள் மட்டும்தான் பிழைத்தது. அப்படி பிழைத்த 2 குழந்தைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாது, இன்னொரு குழந்தைகளால நடமாட முடியாது. முடவன், ஒரு குழந்தை முடவன், ஒரு குழந்தை குருடன். ஆனாலும் அவர்கள் கவலைப்படாம தினமும் தங்கள் வீட்டிற்கு வரும் யாசகர்கள் யாரு வந்தாலும் தத்த ரூபமாக நினைத்து பிச்சை அளிப்பாங்க. தத்தாத்திரேயரே, அவங்க வணங்குற தெய்வமே, அவங்க வணங்குற குருவே அவங்களோட வீடு தேடி வந்ததா நினைச்சுக்கிட்டு யார் யாசகம் கேட்டு வந்தாலும் உணவு கொடுப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம தூய்மையான பக்தியோடு இருக்கோமே, நமக்கு இவ்வளோ சோதனைகள் இருக்கு, நமக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து எல்லா குழந்தையும் இறந்து போச்சு, 2 குழந்தை தான் பிழைச்சது. அந்த 2 குழந்தையும் ஆரோக்கியத்தோடு இருக்குதானா? அதுவும் இல்லை. ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாது, ஒரு குழந்தையால் எழுந்து நடமாடவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க வணங்குற கடவுளை அவங்க கைவிடலை, நம்பிக்கையோடு இருக்காங்க. நமக்கு நல்லது செய்வார் குரு அப்படின்னு நம்பிக்கையோட கடவுள் பக்தியோடு இருக்காங்க. வீடு தேடி யார் யாசகம் பிக்ஷை கேட்டாலும் தான் வணங்குற கடவுளே தான் வீட்டுக்கு வந்திருக்கதா நினச்சி அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்து அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்களாம். இப்படி இருக்கும்போது ஒரு அமாவாசை என்று அவர்கள் பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்ய பிராமணர்களை அழைத்து வேண்டிய கருமாக்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தத்தாத்திரேயர் ஒரு பிராமணர் வேடத்தில் அவர்கள் வீட்டிற்கு பிக்ஷை கேட்டார். சாதாரணமாக பெரியோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் பொழுது, அதாவது நம்மளோட முன்னோர்களுக்கு பூஜை செய்யும் போது வந்திருக்கும் விருந்தினர் உண்ட பிறகுதான், வந்திருக்க அந்த பூஜை செய்யறதுக்காக பிராமணர்லாம் கூப்பிட்டுருக்காங்களா, அவங்களுக்குலாம் அவங்களாம் உண்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்பது விதிமுறை. அதான் விதிமுறை. ஆனால் சுமதியோ, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, வந்திருக்கிறது ஒரு மகா ஞானி என்றும் ஒரு தத்தாத்திரேயரே வந்திருக்கிறார் என்றும் எண்ணி அவங்க எப்போதும் என்ன நினைப்பாங்க, யார் யாசகம் கேட்டு வந்தாலும், யார் பிக்ஷை கேட்டு வந்தாலும் தத்தாத்திரேயர் தான் வந்திருக்காரு, அப்படிதான் அவங்க உணர்வாங்க. இப்பொழுது அதே மாதிரி என்ன பண்றாங்க, அந்த நியதிக்கு மீறி வந்திருக்கிறது தத்தாத்திரேயர் தான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, தன்னோட கணவனுக்கு கூட சொல்லாம அந்த விதிமுறையை மீறி பிக்ஷை கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க. உலக நியதியையும் மீறி தனக்கு பிக்ஷை இட்டதற்கு சந்தோஷம் அடைந்து தன் உண்மையான ரூபத்தில் தோன்றினார் தத்தாத்திரேயர். உண்மையாகவே அவங்க ஒவ்வொரு முறையும் யார் யாசகம் கேட்டு வந்தாலும் தத்தாத்திரேயரா நினைச்சுதான் யாசகம் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை தத்தாத்திரேயர் என்ன பண்ணியிருக்காரு, அமாவாசை என்று அந்த வந்திருக்க அந்த பிராமணர்கள் அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், யாருக்கும் உணவு கொடுக்கணும், அவங்களும் சாப்பிடணும். இதுதான் விதிமுறை. ஆனா இந்த உலக விதிமுறைக்கும் அப்பாற்பட்டு யாசகம் யார் கேட்டு வந்தாலும் இந்த விதிமுறைக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன்,
வந்திருக்கிறது என்னோட தத்தாத்திரேயர் தான் நினச்சி நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அவங்களோட கணவனுக்கே தெரியாமல், அவங்க ஒரு பதிவிரதை, தூய்மையான பதிவிரதையாக இருந்தும் கூட இந்த விஷயத்தில் அவங்களோட கணவனுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, உணவு கொடுத்துறாங்க. யாசகம் கொடுத்ததுனால தத்தாத்திரேயர் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவரோட உண்மையான ரூபத்தை, அந்த தெய்வீக காட்சியை கொடுக்குறாரு. நாமதாரகன்ட்ட அந்த காட்சி எப்படி இருந்ததுங்கிறத சித்தமுனிவர் விவரிக்கிறாரு பாருங்க. நாமதாரகா, அந்த சுவாமியின் ரூபத்தை என்னவென்று வர்ணிப்பேன்? அவரின் அழகை காண 1000 கண்கள் போதாது, அவரை வர்ணிக்க 1000 நாக்குகள் போதாது. அவர் வெள்ளி மலை போல் வெண்ணிற பிரகாசத்துடனும் 6 கரங்களில் சங்கு சக்கரமும் டமரகம் சூலம் ஜபமாலை கமண்டலமும் கொண்டு 3 முகங்களுடன் வெண்ணிறம் கொண்டு சுத்த சத்துவமாக ஒளித்து கொண்டு திகழ்ந்தார். அந்த ரூபத்தை பார்க்க தன் உடலெல்லாம் கண்கலங்கி ஆச்சரியத்துடனும் ஆனந்த பரவசத்துடனும் அந்த பெண் சுமதி பார்க்கிறார். எப்படி இருந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வமே காட்சி கொடுத்தா, 3 தலையோட 6 கரங்களோட, ஒவ்வொரு கையிலையும் சங்கு சக்கரம் டமரகம் சூலம் ஜபமாலை கமண்டலம் கொண்டு வெள்ளி மலை மாறி அப்படியே வெண்ணிறத்துல பிரகாசித்து அந்த ஜொலிக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த சுமதிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு விவரிக்கிறாரு. அப்பொழுது சாமி கேட்குறாரு, தத்தாத்திரேயர் கேட்குறாரு, அம்மா, உன் பக்திக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் பரவசம் அடைந்தேன். உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு கேட்குறாரு. சுவாமியின் அழகான ரூபத்தை கண்டு அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போய் இவங்க வாய் பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. சாமி பேசுறது இவங்க சரியாக கவனிக்க கூட இல்லை. ஏன்னா அந்த அழகை பார்த்து அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அவங்க இயல்பு நிலைக்கு துதித்து பாடுறாங்க. பரம்பொருளே, நீங்கள் உலகை உண்டாக்கியவர், பக்த வக்ஷலர், தயாஸ்வரூபி, நீங்கள் முன்னமே உங்கள் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தீர்கள். நீங்கள் எனக்கு ஏற்கனவே நிறைய வரங்கள் கொடுத்துட்டீங்க. எனக்கு நிறைய பிள்ளைகளும் பிறந்தாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. 2 பேர்கள் மட்டும்தான் அதில் பிழைத்தாங்க. அந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியாது, இன்னொரு குழந்தையால் நடக்க முடியாது. அவன் ஒரு முடவன். நீங்கள் என்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்க. அம்மா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க. அம்மான்னு சொல்லிட்டு தான் யாசகமும் கேட்டீங்க. அதனால நீங்களே எனக்கு மகனாக பிறங்கன்னு ஒரு வரத்தை கேட்குறாங்க. எப்படிப்பட்ட வரத்தை கேட்டிருக்காங்க பாருங்க அந்த சுமதி அம்மா. இந்த அம்மையார் இந்த வரத்தை கேட்டோடனே தத்தாத்திரேயர் மிகவும் ஆச்சரியப்பட்டு யோசிக்கிறாரு. கலியுகத்தில் நல்வெளியை புகட்ட, நல்லோர்களை காப்பாற்ற, தீயவையை ஒழிக்க, குருமார்க்கத்தை மேன்மையூட்ட நான் பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தன் மனதிலேயே நினைத்து வரம் கொடுக்கிறாரு. அம்மா, எனக்கு சமமான ஒரு மகன் உனக்கு பிறப்பாமா. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதில் அவன் உங்களோட பேச்சை கேட்க மாட்டான். நீங்கள் தான் அவனோட பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த விதத்திலையும் அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவனால் இந்த உலகிற்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து அங்கிருந்து மறைந்து போறாரு. ஆசீர்வதிச்சு வரம் கொடுத்துட்டாரு. என்ன மாதிரியே ஒரு பையன் பிறப்பான். அவனை நீங்கள் எந்த வகையிலையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். நீங்கள் தான் அவன் பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். அவனால் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்கிற வேணும் அப்படின்னு ஆசீர்வதித்து மறைந்து போறாரு. சுவாமி மறைந்ததும் சுமதி உள்ளே சென்று கணவரிடம் நடந்தது எல்லாம் கூறி, வந்தவர் தத்தாத்திரேயர் என்று நினைத்து சிரார்த்த கர்மா பூர்த்தி செய்யாமல் வந்த விருந்தினர் உணவு உண்ணாமலேயுமே அவருக்கு பிக்ஷை அளித்தேன் சொல்றாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. முதல்ல ஒருத்தர் பிக்ஷை கேட்டு வந்தாரு. அவர் தத்தாத்திரேயர் நினைச்சு, நான் என்ன பண்ணேன்னா, இந்த பூஜையெல்லாம் முடியறதுக்கு முன்னாடி, வந்திருக்கிற விருந்தினருக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியும், இந்த பூஜையெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி, பூஜை முடிவடைகிறதுக்கு முன்னாடி நான் பிக்ஷை கொடுத்துட்டேன், என்னை முதல்ல மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் காட்சி கொடுத்தாரு, நமக்கு வரம் கொடுத்துருக்காரு, இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதற்கு அவரோட கணவரான அப்பளராஜா சொல்றாரு, உன் சிரத்தையான பக்திக்கு உவந்து அந்த தத்தாத்திரேயரே உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சிரார்த்த கர்மா, நம்ம முன்னோர்களுக்கு செய்யற இந்த பூஜையெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் பிராமணர்களுக்கு அன்னமிட்டு அந்த யக்ஞ பயன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தான் கொடுப்போம். அந்த யக்ஞ பயன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தான் கொடுப்போம். அப்படியான அந்த விஷ்ணுவே நேராக வந்து உன்னிடம் பிச்சை பெற்றார் என்றால் அது நாம் செய்த மகா பாக்கியம். நீ செய்த இந்த செயலினால் நாமும் நம் வம்சத்தினர் எல்லோரும் புண்ணியம் பெற்றோம். அதுவும் இல்லாமல் ஸ்ரீ தத்தாத்திரேயர் மதியான சமயத்தில் தன் பக்தர்களை உத்தரிக்க எந்த ரூபத்திலும் பிச்சைக்கு வருவார்.
பொதுவாக இந்த குரு இவங்கெல்லாம் வந்து எப்போ வருவாங்க பிக்ஷைக்கு யாசகம் கேட்டு நம்ம வீட்டுக்கெலாம் வருவாங்கன்னா மதியம் நேரத்தில் தான் வருவாங்க. மதியம் நம்ம எந்த பூஜையில் இருந்தாலும் சரி, இப்போ இந்த அமாவாசை பூஜையே நம்ம செய்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், வந்திருக்கிறதுக்கு யாசகம் கேட்டு யார் வந்தாலும் நம்ம வணங்குற நம்ம குருவே நம்ம வீடு தேடி வந்திருக்கதா நினச்சி, நம்ம கடவுளே நம்ம வீடு தேடி வந்திருக்கதா நினச்சி மணி அடிக்குது பாருங்க, அவருக்கு நம்ம உணவு கொடுக்கணும். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த கொஞ்ச நாட்களையே அந்த அம்மையார் சுமதி வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. சந்திரனை ஆதாரமாக கொண்ட பஞ்சாங்கப்படி பாத்திரபத மாதம் சுக்ல சதுர்த்தி, தோராயமாக ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று சுப முகூர்த்தத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான். அவனின் பிறந்த நேரத்தின் ஜாதகத்தை கணித்த சான்றோர்கள் இவன் தெய்வத்தின் அவதாரம் ஆவார், இவர் ஜகத்குருவாகி சாதுக்களுக்கு தீட்சை கொடுத்து உலகை நல்வழியில் நடத்துவார் என்று கூறினார்கள். இதை கேட்ட அந்த தாய் தந்தையர்கள் தத்தாத்திரேயர் தமக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றவே இப்படி பிறந்தார் என்று ஆனந்தப்பட்டார்கள். அவன் பாதங்கள், அந்த குழந்தையோட பாதங்கள் சங்கு சக்கர ரேகைகளுடன் மிக்க பிரகாசமாக மின்னுவதாக இருந்ததால், அந்த குழந்தையோட பாதம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, பிறந்த உடனேயே அந்த குழந்தையோட பாதத்துல சங்கு சக்கர ரேகை வந்து ஓடி இருக்கு, அதுவும் மிகவும் பிரகாசமாக மின்னி இருக்கு. அதனால ஸ்ரீ பாதன் என்ற பெயர் வந்து வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அவன் வளர்பிறை சந்திரனை போல தினமும் வளர்ந்து கொண்டு 8 வயது பெற்றான். அந்த குழந்தைக்கு 8 வயது ஆனனே உபநயனத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. உபநயனம் செய்ததுக்கு அப்புறமா தான் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சுபமுகூர்த்த நாளில் இவருக்கு வந்து உபநயனம் செய்த அந்த நிமிடமே உடனே வந்து ஸ்ரீ பாதர் என்ன பண்ணுறாரு, வேதங்களை எல்லாம் அங்குள்ளவர்களுக்கு வந்து போதிக்கிறாரு. 8 வயது பையன் அப்போதான் உபநயனமே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எதையும் சொல்லி கொடுக்கல, எந்த வேத சாஸ்திரங்களையும் இது வரைக்கும் எந்த குருக்கிட்டையும் அந்த பையன் வந்து முறையாக கற்றுக்கல. அப்படி இருந்தும் அந்த உபநயனம் முடிஞ்ச உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் வந்து எல்லா வேத சாஸ்திரங்களையும் போதிக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லா வேத சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுக்குறாரு. இதை பார்த்த அங்கே இருந்த எல்லாரும் வந்து ஒரு குருவிக்கிட்ட முறையாக வேத சாஸ்திரங்களை கற்றுக்காம இப்படி வேத உபன்யாசம் பண்ணுறது இந்த பகவானான தத்தாத்திரேயராலேயே முடியும், தவிர சாமானியமான நம்மை போல் உள்ளவர்களுக்கு முடியாது. அதனால் இந்த பையன், இந்த 8 வயது பையன் சாதாரணமான பையன் கிடையாது. இவர் மும்மூர்த்திகளின் மறு அவதாரமே எண்ணி எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு ஸ்ரீ பாத வல்லவருக்கு 11 வயது வந்த உடனே அவரோட தந்தை அப்பலராஜா என்ன பண்ணுறாரு, ஸ்ரீ பாதருக்கு திருமணம் செய்யணும்னு நினச்சி பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பெண் பார்க்க ஆரம்பிச்சது ஸ்ரீ பாதருக்கு தெரிஞ்சு தன்னோட தந்தை கிட்ட போய் சொல்றாரு, அப்பா எனக்கு கல்யாணத்திற்கு பெண்ணை தேட வேணாம், எனக்கு ஏற்கனவே பொருத்தமான ஒரு பெண் ஏற்கனவே தயாராக இருக்கிறா, அவளோட பெயர் வந்து யோகஸ்ரீ, அவளை கைப்பற்றி நான் சன்னியாசியாவேன். அதாவது யோகஸ்ரீனா இந்த ஞானத்தை அடைந்து நான் வந்து என்ன ஆக போறேன், சன்னியாசி ஆக போறேமா, அதனால எனக்கு வந்து நீங்க வந்து பெண் பார்க்காதீங்க அப்பான்னு சொல்றாரு ஸ்ரீ பாத வல்லபன். இப்படி ஸ்ரீ பாத வல்லபர் வந்து சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா தான், அதாவது நான் சன்னியாசி ஆக போறேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு பழசு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதை கேட்ட தாய் தந்தையர்கள் அன்று எமக்கு இந்த பிள்ளை வரம் அளிக்கும் பொழுது தத்தாத்திரேயர் கூறியதை நினைவு கூர்ந்து இம்மகானின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவிப்பது தவறாகும். இவரோட பேச்சை நம்ம வந்து மறுத்து பேசுறது தவறாகும். தத்தாத்திரேயர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன மாதிரியே ஒரு பையன் பிறப்பான், அவன் பேச்சை தான் நீங்க கேட்கணும், அவன் வந்து உன் பேச்சை கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சுமதிக்கு வந்து வரம் கொடுத்தாரு. அது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இந்த அம்மாவுக்கு. இவர் வந்து உலகை ஆள பிறந்த அந்த மும்மூர்த்திகளில் அவதாரம். நம்மளோட மகன் மூலமாக தான் குரு பரம்பரை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதனால இவருக்கு நமது துன்பங்களை தெரிவித்து அவர் நம்ம தீர்த்து வைக்க மாதிரி வேண்டி கேட்டுக்குவோம். வேற என்ன பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணீர் மல்க தன்னோட பையன்கிட்டயே வந்து பிரார்த்தனை பண்றாங்க, அப்பா மகனே நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களோட துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு, எங்க வாழ்நாள் முழுவதும் நீ இருந்து எங்களை காப்பாத்துவேன்னு நினைச்சோம், இப்ப நீயும் துறவியாகி போறேன்னு சொல்ற. இது மட்டும் இல்லாம உன்னோட அண்ணன்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க வேற கண்ணு தெரியாதவங்க, ஒருத்தவங்க வந்து நடக்க முடியாதவரு. இப்படி இருக்கும்போது நீயும் எங்களை விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட ஸ்ரீ பாத வல்லபர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அம்மாவோட கண்களை துடைத்து விட்டு தன்னோட சகோதரர்கள் பக்கம் போறாரு. அந்த கண்ணு தெரியாதவர்கிட்டையும் நடக்க முடியாத தன்னோட சகோதரர்கள் கிட்ட பக்கத்துல போயிட்டு
ஒரு அன்பான ஒரு பார்வையை செலுத்துறாரு. அமிர்தமான ஒரு பார்வையை அவங்க மேல செலுத்துறாரு. அந்த பார்வை பட்ட உடனே கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நடக்க முடியாதவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட குறைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ணமான நல்ல உடல்களை பெறுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இவர் ஆசீர்வதிச்சு அந்த கண் பார்வையாலேயே ஆசீர்வதிச்சு அந்த தருணமே அவங்களுக்கு சகல வேத சாஸ்திரங்களையும் அவங்க கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இவர் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க எல்லா வளமும் பெற்று நல்லபடியா உங்களுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் பிறந்து பேர குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்வீங்க, லட்சுமி எப்போதும் உங்க வீட்டுல நிலைச்சி இருப்பாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யறாரு. இந்த அற்புதமான காட்சிய அவங்களோட தாய் தந்தையர் பாக்குறாங்க. ஸ்ரீ பாதவல்லபரோட தாய் தந்தையர் பாக்குறாங்க. அந்த அப்பளராஜாவும் சுமதி அம்மாவும் பாக்குறாங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. தன்னோட மகன் அவங்களோட பார்வையாலேயே கூட பிறந்த அண்ணன்களுக்கு அனைத்து குறைகளையும் சரி செய்துட்டாரு, அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கத்துக் கொடுத்துட்டாரு. வெறும் பார்வையாலேயே இந்த அற்புதமான காட்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அப்போது ஸ்ரீ பாதவல்லபரை பார்த்து அவங்க அம்மா பேசுறாங்க. பகவானே, உங்களுக்கு நான் பால் ஊட்டியதால, நீங்க குழந்தையா இருக்கும்போது நான் பால் ஊட்டி வளர்த்ததுனால நீங்க எங்களோட சாதாரண ஒரு பையன் நினைச்சிட்டோம். நீங்க உலக காக்க வந்த ஒரு பரம்பொருள். என்னோட அறியாமையினால நான் அதை உணர மறுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட சுய ரூபத்தை, உங்களோட யதார்த்தமான ரூபத்தை காமிங்க, அப்பதான் என்னோட மமதை அகலும். அதாவது என்னதான் இருந்தாலும் எப்படி மனசு யோசிக்க தோணும், தன்னோட மகன் 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 அப்படிதான் யோசிக்க தோணும். ஏன்னா பிறந்ததுலேருந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துட்டாங்க, எல்லாம் செஞ்சு வளர்த்துட்டாங்க. திடீர்னு கடவுளா எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த மமதை, அந்த மாயை நீங்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட அந்த யதார்த்த ரூபத்தை காமிங்க, அப்பதான் என்னோட மமதை, அந்த மாயை நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பொழுது தத்தாத்திரேயர் தன் உண்மையான ரூபத்தை அவர்களுக்கு காண்பித்தார். கோடி சூரிய ஒளியுடனும் கோடி சந்திர குளுமையுடனும் வெள்ளி மலை போல் பிரகாசமான அந்த ரூபத்தை கண்டவர்கள் எல்லாம் தன் உடல்களின் ஒவ்வொரு அணுவும் அமிர்தத்தை பருகியது போல் மெய்மறந்து போனார்கள். அப்போது ஸ்ரீ பாதர் அம்மாவிடம், என் ரூபத்தை நீ எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருந்தால். அப்போ சொல்றாரு ஸ்ரீ பாதவர், அந்த தத்தாத்திரேயரோட ரூபத்தை காமிச்சு சொல்றாரு ஸ்ரீ பாதர், இந்த ரூபத்தை எப்போது நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க. எப்போது இந்த ரூபத்தை நீங்க தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களிடம் இருக்கும் அஞ்ஞானம் அகன்று எல்லா வளமும் பெற்று 100 ஆண்டுகள் வாழ்ந்து என்னிடம் கலந்து விடுவீர்கள் என்று கூறி தன் சகோதரர்களிடம், அது மட்டும் இல்லாம பாருங்க, கடவுளாக இருந்தாலும் தத்தாத்திரேயரோட அவதாரமாக இருந்தாலும் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னோட சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தாய் தந்தையர்களை சேவித்து சுகமாக வாழுங்கள் என்று கூறி, அதாவது தாய் தந்தையர்களுக்கு நீங்க சேவை செய்யுங்கன்னு சொல்லி தாய் தந்தையர்களை 3 முறை வலம் வந்து நான் சன்னியாசியாக அனுமதி கொடுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறாரு. அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று அனுமதி கொடுக்கிறாங்க. அவர் சன்னியாசியம் பெற்று அங்கிருந்து புறப்பட்டு துவாரகை, காசி, பிருந்தாவனம், பத்ரி முதலிய சேத்திரங்களை தரிசித்து விட்டு பிறகு கோகர்ண சேத்திரத்தை வந்தடைந்தார். கோகர்ண சேத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ பாத வல்லபர் என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்கள்ல பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான நாட்கள் வரப்போகிற நாட்கள்லாம். ஏன்னா ஸ்ரீ பாத வல்லபர் நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு இல்லேன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், கத்துக்க போறோம். ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். இந்த கதைகள் மூலமாக நம்ம எந்த காரணத்திற்காகவும் இந்த 48 நாள் தவத்திலிருந்து விலகிறாதீங்க. முழு மன உறுதியோட கலந்துக்கோங்க. சாய் அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரு சரித்திரம் முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துருக்கு. 3 நாட்கள் கேட்டுட்டீங்க. இந்த 3 நாட்கள்ல உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருந்ததா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்காக இந்த 48 நாள் தவம்னு நான் சொல்றேங்கிற விளக்கம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நம்மளை கலந்துக்க விடாது, இந்த கலியுகம் நம்மளை கலந்துக்க விடாது. நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் கொடுக்கும், நம்ம வேற வேலைகள் வரும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம டைவர்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம மாறி போயிடக்கூடாது. நம்ம முழு கட்டுப்பாட்டோட முழு மன உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த குரு சரித்திர கதைகளை ஒருத்தரால் முழுவதுமாக கேட்க முடியும். அதுக்கு சாயோட அருளும் நிச்சயமாக வேணும். கண்டிப்பாக சாயோட அருள் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. நமக்கு தேவை இப்போ மனக்கட்டுப்பாடும் மன உறுதியும் மட்டும்தான். அந்த மனக்கட்டுப்பாடோட மன உறுதியோட இந்த 48 நாட்களும் கலந்துக்கோங்க. இந்த 48 நாட்கள் தவம்னு சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த 48 நாளும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது இந்த குரு சரித்திர கதைகளில் இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லவே பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்னைக்கு 3 நாள் தான் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கே நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 48 நாள் பாராயணம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த குரு சரித்திர கதைகளை நீங்கள் முழுவதுமாக கேட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். இது நிச்சயமாக நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.